ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான நெய் சோறு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இது முஸ்லீம் ஃபீல்டில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம இன்றைக்கி அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதில் எந்த மிளகாய் தூள் அது போலலாம் போடாதனால நாங்கள் நிறைய பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் தான் நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம செம்ம ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். நெய் சோறு எந்த அரிசியில் பண்ணாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். எங்களுக்கு பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே நம்ம ஒரு கை அளவு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ நெய் சோறு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெய் நிறைய ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேரணும், வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம். நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி மட்டும் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் கூட நல்லா ஒன்றா சேரணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த அரிசியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான நெய் சோறு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.